ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்றுக்கு சீ டைல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு போயிருந்தோம். ஸோ சீ டைல்ஸ் ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். ஸோ எப்போயாவது ஈஸியாக சைடு விஜிபி அந்த மாதிரி மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம் போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன சூப்பு மட்டும் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது ரொம்ப காரமாக இருந்தது. அங்கே ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் லாலிபப், ஸோ பிரியாணியில் அவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி ஆஸ் வெல் அஸ் சீ டைல்ஸோட ஸ்பெஷல் பிரியாணி ப்ளஸ் காம்பினேஷனாக வந்து சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ப்ரான் தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம நானோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் லாலிபப்லேயும் அந்த சாஸ்லாம் ஊற்றி நல்லா இனிப்பாக நல்லா தித்திப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லாலிபப்பில் வந்து ஃபுல் வந்து கலர் ஆட் பண்ணி அப்படியே சாஸ் மேலே வச்சு கொடுத்துருந்தனால கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே போனால். அதே மாதிரி இங்கே பிரியாணியும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எக்கு, அதுக்கப்புறம் 2 லெக் பீஸ் அதில் இருந்தது. ஸோ பிரியாணியும் பாஸ்மதி ரைஸில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அரோமாவாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் காரம் தெரியல. ஸோ எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே ஸ்பெஷல்லாம் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சீ டைல்ஸோடைய பிரியாணி. ஸோ அதில் வந்து 4-5 பீசஸ் வந்து சிக்கன் பீசஸ் பொரிச்சு எண்ணெயில் பொரிச்சு அதை வந்து கலர்ஃபுல்லாக வந்து அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எக்கு வந்து அது எண்ணெயில் பொரிச்சு அந்த எக்கை வந்து பிரியாணியில் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டு சூப்பரு. அப்புறம் வந்து அந்த ப்ரான் தொக்கோடு வந்து நம்ம சப்பாத்தி இல்லை நான் வந்து தொட்டு சாப்பிட்லாம். நான் ஃபுல்கா வாங்கியிருந்தேன். ஸோ ஃபுல்கா வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஃபுல்கா வந்து வரட்டியாட்டம் இருந்தது. அதனால் அந்த ஃபுல்காவை வந்து நம்ம ட்ரையாக இருக்கிறதுனால ஸோ ப்ரான் கிரேவியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் ப்ரௌனி வித் ஐஸ் வாங்கியிருந்தோம். வெனிலா ஐஸ், சாக்லேட் பீசஸ்லாம் போட்டுருந்துச்சு. ஃபலூடா ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ஃபலூடாவும் வந்து வெனிலா ஃபலூடா. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. அது பொமக்ரனேட், அதுக்கப்புறம் ஆப்பிள், அப்புறம் வந்து பைனாப்பிள். ஸோ அதோட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அதில் வெனிலா ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் கலர் வெனிலா ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த ஸ்கூப் வந்து வச்சுருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஸ் ஊற்றி அப்படியே வச்சுருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. அது பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் டேங்க் இருக்க மாதிரி அழகாக பியூட்டிஃபுல் பிளேசஸ். அது பக்கத்துலேயே நம்ம நியர்பைலே. ஸோ அவங்களே வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நம்ம கையால் அப்படியே தூங்கினோன்னா தண்ணிக்குள்ளே மிதக்கிற மீன் எல்லாம் வாயை திறந்துட்டு கும்பலாக வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் போடும்போது சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போனால் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. கிட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. காரம் இல்லை, சூப்பு மட்டும் செம்ம காரமாக இருந்தது. அவ்வளோதான் என்னோடைய ரிவ்யூ, இந்த ஹோட்டலோடைய ரிவ்யூ. ஸோ சீ டைல்ஸ் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஈஸியாக சைடு ஒன் டைம் ட்ரைவ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். விஜிபி பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை வித் யுவர் கிட்ஸ். ஸோ இட்ஸ் அ குட் ஸ்பாட் ஃபார் அ வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மீன் எல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கு வந்து ஃபுட்ஸ்லாம் போட்டால் அவ்வளோ அழகாக வந்துச்சு பக்கத்தில். அதனால் கிட்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ யூ பீப்புள் கேன் ஆல்சோ என்ஜாய். அதே மாதிரி மத்தியானம் 1 o'clock போனீங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. அதே வந்து 2 மணிக்கு மேலே போனீங்கன்னா கூட்டம் அள்ளுது. ஸோ அதனால் இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.